ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிடே கேண்டிடேட்ஸ் 2026ல ரவுண்ட் 3ல ஃபேபியானா கருவானாக்கும், வெய்யிக்கும் நடந்த ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத சில பான் சாக்ரிஃபைசஸ் அண்ட் எதிர்பாராத சில சிம்பிளான பிளெண்டர்ஸ்லாம் வந்து இந்த கேம்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேம்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ நெறைய பேர போய் சேரும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம கேம்க்குள்ள போயிடலாம். இதுல ஃபேபியானோ பார்த்தீங்கன்னா, ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் F3 வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஃபேபி. ஸோ ரெட்டி ஓப்பனிங்ன்னு சொல்லுவாங்க இது பேரு. இப்ப நைட் F6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு வேயி. இப்ப வந்து C4, C5 இது வந்து இப்ப இங்கிலீஷ் ஓப்பனிங்லயே வந்து சிமெட்ரிக்கல் வேரியேஷன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஜி-பான வந்து புஷ் பண்றாரு ஃபேபியானோ அண்ட் ஜி-பான வந்து திருப்பி வேயியும் புஷ் பண்றாரு. ஸோ இதுவரைக்கும் எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா, போர்ட்ல வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல இந்த நைட்ட வந்து வெளியில கொண்டு வராரு. நைட் C3 இப்ப D5. ஸோ சென்டர் பான வந்து புஷ் பண்றாரு வேயி. இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. இப்ப நைட் டெக்ஸ் நைட். ஸோ இந்த இடத்துல இப்ப ஃபேபி என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவரு ஒரு 5 நிமிஷம் திங்க் பண்ணிட்டு, இந்த பிஷப்ப ஃபியான்கேட்டோ பண்ணிட்டு, கிங்கையும் கேன்சல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. அண்ட் வேயும் பார்த்தீங்கன்னா, அவருடைய பிஷப்ப வந்து ஃபியான்கேட்டோ பண்ணிட்டு, அவரும் கிங்க வந்து கேன்சல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல இப்ப குயின் செக் ஒண்ணு தராரு ஃபேபி. ஸோ ஆக்சுவலா இந்த குயின் செக் தரதுக்கு முன்னாடி ஃபேபி பார்த்தீங்கன்னா, 22 நிமிஷம் வந்து திங்க் பண்ணியிருக்கிறாரு. நெறைய பாசிபிலிட்டீஸ் வந்து திங்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப இங்க ஒரு குயின் செக் வந்ததுக்கு அப்புறமா, நைட்ட வச்சு பிளாக் பண்றாரு. ஸோ நைட்ட வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த 2 நைட்டுமே வந்து இந்த பிஷப் இருக்கிற டயகனல்ல வந்து அலைன் ஆயிருக்கிறாங்க. ஸோ இம்மீடியட்டா ஃபேபி இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அவருடைய இந்த F3ல இருக்கிற நைட்ட வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, இந்த பிஷப் மூலியமா இந்த நைட்டுக்கு வந்து ஒரு பிரஷர் தராரு. ஸோ இப்ப இந்த நைட்ட பிளாக்கால பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எங்கேயுமே வந்து பெருசா மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவர் வந்து ப்ளே பண்றாரு. ஏன்னா, நெக்ஸ்ட் இந்த நைட் வந்து இப்ப பின்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நைட் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா, பின்ல இருக்கிற நைட்டுக்கு ஏகப்பட்ட பிரஷர் வரும். பட் இதிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பனிங் பிரிப்பரேஷன் மூலியமா வேயி வந்து நைட் B6 வந்து ப்ளே பண்ணாரு. ஸோ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, வேயி வந்து அவருடைய ஓப்பனிங் பிரிப்பரேஷன்ல இருக்கிறாரு. அண்ட் இதுவரைக்குமே வேயி வந்து 4 நிமிஷம் தான் அவரு வந்து ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபேபியானோ பார்த்தீங்கன்னா, 30 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இது மூலியமா வேயி வந்து 2 பான வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்து இந்த வேரியேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் டெக்ஸ் நைட் செக் தராரு ஃபேபி. பிஷப் டெக்ஸ் நைட் செக்க்கு அப்புறமா இந்த பிஷப்ப டேக் பண்ணி தான் ஆகணும். இப்ப இந்த ஒரு பான் போது, இப்ப ஒரு செக்கோட வருது. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த C5ல இருக்கிற பானும் நெக்ஸ்ட் போக போது. இப்ப இந்த பிஷப்ப வச்சு பிளாக் பண்றாங்க. இந்த ரூக்க வந்து குயின் வந்து சேஃப்கார்ட் பண்றாங்க. இன்னொரு இருக்கிற பானையும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபேபியானோ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்ப 2 பான வந்து உங்களுக்கு வந்து பிளெண்டர் பண்ண மாரி தெரியும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேயியோடைய ஓப்பனிங் பிரிப்பரேஷன் தான். அண்ட் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேயி வந்து 5 நிமிஷம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் ஃபேபியானா கருவானா பார்த்தீங்கன்னா, 42 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாவே வேயி வந்து ஓப்பனிங் பிரிப்பரேஷனுக்குள்ள இருக்கிறதுனால, வெறும் 5 நிமிஷம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ட வந்து கிக் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த நைட்ட கிக் பண்ணி நைட்ட வந்து சேஸ் பண்றாரு. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூக்க வச்சு திருப்பி ஒரு டெம்போ கெயின் பண்றாரு. குயின வந்து சேஸ் பண்றாரு. இப்ப குயின் வந்து இந்த A5 வந்ததுக்கு அப்புறமா, இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கேசல் பண்ண விடாம தடுக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் 2 பான வந்து வேயி வந்து குடுத்திருக்கிறாரு ஓப்பனிங்லயே. அந்த 2 பான் குடுத்ததுக்கான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பீஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அவரு எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா, வெளியில கொண்டு வந்துட்டாரு. அண்ட் முக்கியமா ஒயிட்டோடைய கிங்க இங்க கேசல் பண்ண விடாமயும் தடுத்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? அண்ட் அவரும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கேசல் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. மோரோவர் இந்த ஒரு Cல இருக்கிற ரூக் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃபைல்ல இருக்கிறாரு. அண்ட் குயினுக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு செமி ஓப்பன் ஃபைல் கிடைச்சிருக்கு. ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, பிளாக்குடைய பீஸஸ் வந்து நல்லா பிளேஸ் ஆயிருக்கு. ஒயிட்டுடைய பீஸஸ் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 2 நைட் மட்டும் தான் டெவலப் ஆயிருக்கு. குயினும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்வர்டான பொசிஷன்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்த இடத்துல இப்ப ஃபேபி என்ன பண்றாருன்னா, குயின் மூலியமா ஒரு செக் தராரு. ஸோ அவ்ளோ சீக்கிரமா நானும் உங்கள கேசல் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு, குயின் மூலியமா ஒரு செக் தராரு. இந்த இடத்துல நீங்க வந்து குயின வச்சு பிளாக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குயின் டெக்ஸ் குயின் வந்து சுலபமா ப்ளே பண்ணிடலாம். குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஹெவி பீஸஸ் வந்து போர்ட்ல இருந்து போயிடுச்சுன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி 2 பான் கிடையாது. ஸோ பீஸஸ் குறைய குறைய நம்மளுக்கு தான் அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா வந்து அமையும். இந்த ஒரு ரீசனால குயின வச்சு மூவ் பண்ணல.
அண்ட் நெக்ஸ்ட் நீங்க வந்து பிஷப்ப வச்சு இந்த செக்க பிளாக் பண்ணாலும், இந்த பிஷப் வந்து இங்க கேசல் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ திருப்பியும் நம்ம வந்து பிஷப்ப ரிவர்ஸ்க்கு கொண்டு வர வேண்டாம். ஸோ இந்த ஒரு ரீசனால பிஷப்பையும் வந்து வேய் வந்து வச்சு பிளாக் பண்ணல. அவரு என்ன பண்றாருன்னா, நைட்ட வச்சு இந்த செக்க வந்து பிளாக் பண்றாரு. ஸோ நைட்ட வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா ரூக்க வந்து G1ல போடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பிஷப்ப வந்து இங்க வரவிடாம தடுக்கிறாரு. ஓகேங்களா? இங்க பிஷப் வந்தாருன்னா, நெக்ஸ்ட் இங்க நைட்டையும் ஹிட் பண்ணுவாரு. ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் வரும். ஸோ இந்த இடத்துல பான் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டேமேஜ் கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வேய் என்ன பண்றாருன்னா, கேசல் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல கேசல் பண்றதுக்கு முன்னாடி பிஷப்ப வந்து G4 ஸ்கொயர்ல போடுறது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான மூவ்ன்னு சொல்லுது இன்ஜின். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பான புஷ் பண்ணிட்டோம்னா, இந்த பிஷப் வந்து லாக் ஆயிடுவாரு. ஓகேங்களா? ஸோ பான் G4க்கு அப்புறமா பிஷப் வந்து லாக் ஆயிடுவாரு. பட் எனிவே இந்த இடத்துல வேய் என்ன பண்றாருன்னா, கேசல் பண்ணிக்கிறார். இப்ப ஃபேபி என்ன பண்றாருன்னா, மேற்கொண்டு அவருடைய பான புஷ் பண்ணி இந்த பிஷப்ப வந்து லாக் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த பிஷப்ப நீங்க காப்பாத்தணும்னா, ஒண்ணு நீங்க H5 ப்ளே பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்க இந்த இடத்துல H5 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், G டேக்ஸ் H5 திருப்பி வந்து பான் டேக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த ஒரு சென்டர் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயிட்டுடைய கையில போயிடும் இந்த கேம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பான வந்து கண்டிப்பா பிளாக்கால எடுக்க முடியாது. அண்ட் இந்த பானை எடுக்காம விட்டாலும் பிளாக்குக்கு தான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு H5 மூவ் வந்து ப்ளே பண்றது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா வொர்க் அவுட் ஆகாது. பட் இன்னொரு ஒரு முக்கியமான மூவ் இருக்கு இந்த இடத்துல. என்ன மூவ்ன்னு பார்த்தீங்கன்னா, நைட் F6 வந்து நம்ம ப்ளே பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க வந்து ரூக்க இங்க கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிம்பிளா என்ன நடக்கும்னா, நம்ம வந்து பிஷப் டேக்ஸ் G4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த பிஷப்ப நைட் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரூக்கெல்லாம் வந்து திருப்பி நீங்க இங்க எடுத்துட்டு வர முடியாது. ஓகேங்களா? ஏன்னா, இந்த பான் வந்து சுலபமா வந்து ஒயிட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல் இன் ஆலா நைட் F6 பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான ரெஸ்பான்ஸா இருந்திருக்கும். பட் வேய் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இடத்துல சிம்பிளா அவரு வந்து இந்த ஒரு ரூக்க கொண்டு வந்து திருப்பி குயின சேஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த நைட் F6 மூவ் வந்து அவரு விட்டுட்டாரு கம்ப்ளீட்டா. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்ப குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப ஃபேபி என்ன பண்றாருன்னா, புத்திசாலித்தனமா அவருடைய குயின B3ல போடுறாரு. ஸோ புத்திசாலித்தனமா நான் சொன்னதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயின் வந்து இந்த பிஷப்போடைய இந்த லைன்ல இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 நைட்டையும் மூவ் பண்ணிட்டோம்னா, இந்த பிஷப்க்கு வந்து அட்டாக்கு. நம்ம ரூக்க கொண்டு வரணும்னு அவசியம் கூட கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப திருப்பியும் வந்து நைட்ட வந்து F6ல திருப்பியும் போடலாம். ஸோ திருப்பி நைட் F6ல போட்டோம்னா, அதே இந்த பான வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து த்ரெட்டன் பண்றோம். அண்ட் இந்த ட்ராப்பான பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வேய் வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிறாரு. நைட் E5 வந்து ப்ளே பண்ணிறாரு. ஸோ நைட் E5 மூலியமா பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஒரு சுலபமா போயிடுச்சு ஃபேபியானா கருவானாக்கு. இது மூலியமா ஃபேபி வந்து இந்த பிஷப்ப வந்து வின் பண்ணிடலாம். ஆக்சுவலா போஸ்ட் கேம் இன்டர்வியூல ஃபேபியானா கருவானா சொன்னது என்னன்னா, மேபி இந்த ஒரு நைட் E5க்கு அப்புறமா வேய் வந்து நைட் E4 வேணா இந்த மூவ் நான் ப்ளே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு லைன வந்து அவர் வந்து யோசிச்சு வச்சிருக்கலாம். பட் இந்த இடத்துல இன்னொரு ஒரு சுலபமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நைட் டேக்ஸ் நைட் ஃபேபியானா கருவானா அழகா அத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. அண்ட் மோர் ஓவர் ஃபேபி சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஒரு நைட் E5 பிளண்டருக்கு அப்புறமா எனக்கு வந்து பெருசா கால்குலேட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய பொசிஷன் வந்து ரொம்பவே சிம்பிளா போயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா சிம்பிள் இந்த இடத்துல நைட் டேக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா உங்களால வந்து பிஷப் டேக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, திருப்பி நைட் வந்து E4க்கு வருவாரு. ஸோ நைட் E4 மூலியமா ரூக்குக்கும் அட்டாக்கு, பிளஸ் இங்க ஒரு பிஷப்க்கும் அட்டாக்கு. கண்டிப்பா பிளாக்கால 2 பீஸையும் காப்பாத்த முடியாது. பிளாக்குக்கு ஒரு பீஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்க வந்து ரூக்க வச்சு தான் இந்த நைட் எடுக்க முடியும். ஸோ கேம்லயும் பார்த்தீங்கன்னா, ரூக்க வச்சு தான் இந்த நைட்ட வந்து எடுத்திருக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல சிம்பிளா இந்த நைட்ட வந்து ரிட்ரைவ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த நைட்ட ரிட்ரைவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிஷப்க்கு வந்து ஒரு அட்டாக்கு. அண்ட் இந்த நைட்ட கரெக்ட்டா எங்க வச்சா கரெக்ட்டா இருக்கும்ன்றத நீங்க வேணும்னா வீடியோவ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஃபேபி ப்ளே பண்ண அந்த லாஸ்ட் வின்னிங் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் D1. ஸோ இந்த ஒரு மூவ்க்கு அப்புறமா 19வது மூவ்க்கு அப்புறமா வேய் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஷப்க்கு வந்து அட்டாக்கு. இந்த பிஷப்ப உங்களால காப்பாத்தவே முடியாது. அண்ட் மோர் ஓவர் நைட் D1க்கு பதிலா இந்த இடத்துல நைட் B1 நீங்க ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா குயின் C8 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குயின் C8 மூலியமா இந்த ஒரு பானுக்கும் நம்ம வந்து அட்டாக் பண்றோம். பிளஸ் இந்த ஒரு முக்கியமான இந்த பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்கோம்.
இப்ப ஒயிட்டால இந்த பிஷப்ப எடுக்க முடியாது. ஏன்னா, ஒயிட்டுடைய பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங்ல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து குயின் டேக்ஸ் பிஷப்லாம் நீங்க ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு செக்மேட்டே வந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, நைட்ட வந்து B1ல போடக்கூடாது. நைட்ட D1ல போடுறாரு. இப்ப நீங்க வந்து குயின் எடுத்துட்டு வந்து C8ல போட்டீங்கன்னா, இந்த த்ரெட் வந்து வொர்க் அவுட் ஆகாது. ஏன்னா, இப்ப ரூக்குடைய ஸ்கோப் வந்து இந்த பிஷப் மேல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேமா அமைஞ்சு போச்சு. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஃபேபி வந்து நெறைய டைம வந்து பர்ன் பண்ணி, வேயியோடைய ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாரு. பட் ஃபைனலா எண்டிங்ல வந்து வேய் வந்து சில ஆர்டர்ஸ வந்து மாத்தி ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ அவரு பண்ண தப்பு என்னன்னா, இந்த லாக்ல இருக்கிற பிஷப்ப முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா அவரு வந்து நைட்ட வந்து F6ல போட்டுருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் இந்த இடத்துல H5 ஆவது ப்ளே பண்ணியிருக்கணும். ஸோ அவரு வந்து எதுவுமே ப்ளே பண்ணல. ஸோ இத வந்து ஃபேபி அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, ஃபேபிக்கு வந்து 2 வின் கிடைச்சிருக்கு. அண்ட் ரவுண்ட் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபேபி வந்து சிந்தாராவ் கூட லூஸ் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் வந்து ரவுண்ட் 4 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேம பத்தின கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த வீடியோவ நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அண்ட் யூடியூபும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த வீடியோவ கொண்டு போய் சேர்க்கும் புதுசு புதுசா. ஓகேங்களா? ஸோ ஃபைனலா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.